ஹாய் கைஸ், வெல்கம் டு விஷோ இன்ஃபோ. புடலங்காய் கூட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போஸ்ட் பண்ணுற வீடியோ எல்லாத்தையும் நீங்கள் உடனே பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகலாங்க. புடலங்காய் கூட்டு செய்ய தேவையான பொருள்லாம் பார்க்கலாங்க. நமக்கு தேவையான அளவுக்கு புடலங்காய் எடுத்து கட் பண்ணி வச்சுக்கலாம். உங்களுக்கு பிடிச்ச அளவில் நீங்கள் கட் பண்ணிக்கலாம். நான் வந்து இந்த அளவில் இந்த சைஸில் கட் பண்ணால் கரெக்டாக இருக்கும்னு கட் பண்ணி வச்சுருக்கேன். தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகாய், மஞ்சள் தூள், அப்புறம் ஊற வச்ச பாசிப்பருப்பு, பெருங்காயத்தூள், ஒரு மசாலா அரைக்கணும் இதுக்கு, இந்த கூட்டுக்கு தேங்காய், சீரகம், பூண்டு, சிவப்பு மிளகாய் இதையெல்லாம் நல்லா கோர்ஸாக அரைச்சிக்கணுங்க. கருவேப்பிலை தாளிக்க தேவைப்படும். அப்புறம் தாளிக்கிறப்ப கடுகு, உளுத்தம்பருப்பு தேவைப்படும். எப்பவும் போல் நம்ம எண்ணெயில் தாளிக்கிறது தான். கடலெண்ணெய் ஆகட்டும், உங்களுக்கு எந்த எண்ணெய் பிடிக்குமோ நீங்கள் ரெகுலராக எப்படி செய்வீங்களோ அந்த மாதிரி செஞ்சுக்கலாங்க. இப்போ கூட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. ஒரு பேனை ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். இதில் இப்போ நம்ம ஒரு 1/2 டீஸ்பூன் ஆயில் நல்லா ஸ்ப்ரெட் பண்ண மாதிரி ஊற்றி விட்டுக்கலாங்க. இந்த ஆயில் ஹீட் ஆகணும் அப்படின்னுலாம் அவசியம் இல்லைங்க. இப்போ நம்ம ஊற வச்சுருக்கிற பாசிப்பருப்பை ஒரு 1/4 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். காய் எந்த அளவுக்கு எடுக்கிறீங்களோ அதில் பாதி அளவாவது பருப்பு இருக்கணும். பாசிப்பருப்பு சேர்த்து செஞ்சால் ஒரு டேஸ்ட் இருக்கும். கடலைப்பருப்பு போட்டு செஞ்சால் ஒரு டேஸ்ட் இருக்கும். நீங்கள் ரெண்டு டைப்பாகவும் செஞ்சு பாருங்கள். இப்போ நான் பாசிப்பருப்பு, அதாவது சிறு பருப்பில் தான் செஞ்சு காமிக்க போகிறேன். இப்போ இதில் சேர்த்துக்கலாங்க. இதை சேர்த்து நல்லா வேகட்டும். இது ஒரு 3/4 பதம் வெந்ததுக்கப்புறம் காய் சேர்த்துக்கலாங்க. இப்போவே சேர்த்துடாதீங்க, ஃபஸ்ட்டு இது வேகட்டும். நம்ம எடுத்துருக்கிற புடலங்காயில் நீர் சத்து நிறையா இருக்குது. வெயில் காலங்களில் மட்டும் இல்லைங்க, எப்போவுமே நம்ம அந்த காயை சாப்பிட்டுட்டு வந்தால் நம்ம உடம்புக்கு நல்ல ஆரோக்கியம் கிடைக்கும். இப்போ வந்து இந்த பாசிப்பருப்பை தண்ணியில் நல்லா வேகட்டுங்க. 3/4 பதம் வெந்ததுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற புடலங்காயை சேர்த்து வேக வச்சுக்கலாங்க. இது வேகட்டும். ஃபஸ்ட்டே நம்ம எதுக்கு ஒரு ட்ராப் எண்ணெய் சேர்த்தோம் அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. இந்த பருப்பு வெந்துட்டுருக்கும்போது அடியில் தீயாமல் இருக்கிறதுக்கு ஒரு ட்ராப் எண்ணெய் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் தண்ணி, இந்த பருப்பு சேர்த்தோம்னா குழையாமல் அடி பிடிக்காமல் இருக்கும். இப்போ இது வேகட்டும் பார்க்கலாம். புடலங்காய் கூட்டுக்காக நம்ம அரைக்க மசாலா அரைக்கிறதுக்கு எடுத்து வச்சுருக்கோம். இது எல்லாம் மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாங்க. நம்ம எடுத்து வச்ச தேங்காய், சீரகம், பூண்டு, சிவப்பு மிளகாய் இப்போ இதெல்லாம் நல்லா கோர்ஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், நம்ம அரைச்சிட்டோம். இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சுக்கலாம். பாருங்கள், நம்ம அரைச்சது வந்து இந்த மாதிரி குறைன்னு இருக்கணும். அப்போ தான் நம்மளோட புடலங்காய் கூட்டு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அப்புறம் பூண்டோட தோல் எடுத்துடாதீங்க. பூண்டு தோலோடு சேர்த்தா தான் நல்லா வாசனையாக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. பாருங்கள், நம்ம சேர்த்த பருப்பு இந்த அளவுக்கு வெந்துருச்சு. நம்ம ஒன்று தொட்டு பார்க்கலாம். பாருங்கள், பாதி வெந்திருக்கு. இந்த டயத்தில் நாம் எடுத்து வச்சுருக்கிற பச்சை மிளகாயை சேர்த்துக்கலாம். அப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்கிற மஞ்சள் தூள் இருக்குது பார்த்திங்களா, மஞ்சள் தூள் ரெடியாக எடுத்து வச்சுருக்கோம். அதையும் இப்போ இதில் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் புடலங்காய் கட் பண்ணி வச்சுருக்கோம், அதையும் இப்போ இதில் சேர்த்துக்கலாங்க. இதுவும் சேர்த்து வேகும்போது நம்மளோட கூட்டோட டெக்ஸ்சர் கரெக்டாக வரும். இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற புடலங்காயை சேர்த்து வேக வச்சுக்கலாங்க. நம்ம இந்த மாதிரி குட்டியாக கட் பண்ணி வச்சோம்னா கரெக்டாக இருக்கும். இப்போ இது சேர்த்து கொஞ்சம் நல்லா வேகட்டும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது நல்லா வேகட்டுங்க. பருப்பு ஓரளவுக்கு வெந்ததுக்கப்புறம் நம்ம சேர்த்த காயெல்லாம் வேகிறதுக்கு தண்ணி பத்தலைன்னா தாராளமாக சேர்த்துக்கலாங்க. எந்த அளவுக்கு தண்ணி வேணுமோ நம்ம கூட்டுக்கு தகுந்த அளவுக்கு நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ இந்த காய் கொஞ்சம் ஓரளவுக்கு வேகட்டுங்க, பார்க்கலாம். பாருங்கள், நம்ம சேர்த்த காய் வந்து பாதி வெந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம், தக்காளியை சேர்த்துக்கலாம். இது சேர்த்து வேகும்போது கரெக்டாகிடுங்க. இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தண்ணி தேவைப்பட்டால் நம்ம கூட்டுக்கு எந்த அளவுக்கு தேவையோ, ஏன்னா நம்ம இடையில ஃபஸ்ட்டு பருப்பு சேர்த்தோம், அப்புறம் காய் சேர்த்தோம், பச்சை மிளகாய், தக்காளி, வெங்காயம்னு ஒவ்வொன்றா சேர்த்துருக்கோம். தண்ணி தேவைப்படுற அளவுக்கு தாராளமாக சேர்த்துக்கோங்க. எப்படியும் கூட்டு அப்படிங்கும்போது ஓரளவுக்கு தண்ணியாக தான் இருக்கும், நிறையா இல்லை, ஓரளவுக்கு தண்ணியாக தான் இருக்கும். இப்போ இது வேகட்டுங்க, பார்க்கலாம். கூட்டு ரெடி ஆகிட்டுருக்கு. ஃபஸ்ட்டு பருப்பு, காய், அப்புறம் தக்காளி, வெங்காயம் எல்லாம் சேர்த்துருக்கோம்.
இப்போ இதெல்லாம் வெந்துட்டுருக்கும்போது இந்த ரெசிபிக்கு தேவையான உப்பை நம்ம சேர்த்துக்கலாங்க. இது சேர்ந்து நல்லா வேகும்போது காய் பருப்பில் உப்பு கரெக்டாக உப்போட டேஸ்ட்டு கிடைக்குங்க. இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இதெல்லாம் ஓரளவுக்கு வேகட்டுங்க. வெந்ததுக்கப்புறம் பார்க்கலாம். புடலங்காய் கூட்டு ரெடி ஆகிடுச்சிங்க. காய், தக்காளி, வெங்காயம், பருப்பு எல்லாமே வெந்துடுச்சு. இப்போ கூட்டு ரெடி ஆகிடுச்சு. கடைசியாக இதுக்கு ஒரு தாளிப்பு சேர்த்துடலாங்க. தாளிப்பு வேறு ஒரு பாத்திரத்தில் நம்ம ரெடி பண்ணிவிட்டு இது கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம். அது வரைக்கும் மட்டும் இது ஒரு சிம்மில் கொதிச்சிட்ருக்கட்டுங்க. ஒரு பேன் எடுத்துக்கலாம். இதில் நம்ம ஒரு டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். அந்த ஆயில் ஹீட் ஆகட்டும். நம்ம சேர்த்த ஆயில் ஹீட் ஆன உடனே நம்ம எடுத்து வச்சுருக்கிற கடுகு, உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாங்க. ஆயில் ஹீட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற கடுகு, உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். எடுத்து வச்சுருக்கிற கறிவேப்பிலை சேர்த்துக்கலாம். பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். இதை ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நீங்கள் இந்த தாளிப்பு தேங்காய் எண்ணெயில் கூட செய்யலாம், இன்னும் சூப்பராகவே இருக்கும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. ஓரளவுக்கு நம்ம சேர்த்த உளுத்தம்பருப்பு கலர் சேஞ்ச் ஆகட்டும். உளுத்தம்பருப்பு கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்ச மசாலா விழுதை இதில் சேர்த்துக்கலாம். கோர்ஸாக அரைச்சி வச்சுருக்கோம்ல, அதை சேர்த்து இப்போ இதில் நல்லா எண்ணெயில் பரட்டி எடுத்துக்கலாங்க. நாம் இந்த தேங்காய் விழுதை சேர்த்த உடனே எண்ணெயெல்லாம் நல்லா அப்சர்வ் ஆகிக்கும். நல்லா வறுத்துக்கலாங்க. ஏன்னா தேங்காயோட பச்சை வாசனை, பூண்டோட பச்சை வாசனை இதெல்லாம் போகணும். அதுக்காக நல்லா நம்ம ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. ஓரளவுக்கு கோல்டு கலரில் வரும், அந்த மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், நம்மளோட தேங்காய் இந்தளவுக்கு கோல்டு கலரில் வரணும். அந்தளவுக்கு நம்ம எண்ணெயில் வதக்கிக்கணும். நம்ம வதக்கும் போதே தேங்காய், பூண்டு, சீரகம், சிகப்பு மிளகாயோட வாசம் கமகமான்னு இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்களும். அப்போ தான் நான் சொல்கிற டேஸ்ட்டை நீங்கள் புரிஞ்சிக்க முடியும். செஞ்சு பார்த்தா தான் அதோடய டேஸ்ட்டு தெரியும், அதோடய ஃப்ளேவர் தெரியும். சூப்பரான ரெசிபிங்க. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இந்த தாளிப்பை எடுத்து நம்ம கொதிச்சிட்ருக்கிற கூட்டில் சேர்த்துக்கலாங்க. நம்மளோட கூட்டு கொதித்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம தாளித்து வச்சுருக்கிறது இதில் சேர்த்து மிக்ஸ் பண்ணால் நம்மளோட புடலங்காய் கூட்டு சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க. இப்போ இது ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். டேஸ்ட்டை செக் பண்ணிக்கலாம். உப்பு சேர்த்தது கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாங்க. சத்தான சுவையான புடலங்காய் கூட்டு சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க. கலர்ஃபுல்லாக இருக்குது, பார்க்கவே கலர்ஃபுல்லாக இருக்குது. டேஸ்ட்டு அட்டகாசமாக இருக்குங்க. புடலங்காய் பிடிக்காதுன்னு சொல்கிற குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. இந்த மாதிரி கண்டிப்பாக குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. அதோட வாசனையே சாப்பிட்ணுன்னு தோணும், சாப்பிட தூண்டும். அந்த அளவுக்கு இருக்குங்க இதோட டேஸ்ட்டு. புடலங்காயில் நிறைய நீர்ச்சத்து இருக்குது, ரொம்ப நல்லதுங்க. வெயில் காலத்தில் மட்டும் இல்லாமல் எல்லா காலங்கள்லேயும் புடலங்காய் உடம்புக்கு ரொம்ப நல்லது. அதுலேயும் நம்ம அதாவது அடிஷ்னலாகவே சிறுபருப்பு சேர்த்து செஞ்சுருக்கோம். இன்னும் எக்ஸ்ட்ரா சத்துங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். என்னங்க இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஞாபகமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய்.